கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நீங்கள் டெய்லி என்ன மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக பார்க்குறீங்க, அன்பரின் குரல் நிகழ்ச்சி மூலமாக பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க. அதனால் நீங்கள் என்ன பார்க்குறதுனால எனக்கு நேராக கை நீட்டி என்னை ஆசீர்வதிக்கிறது உங்களுக்கு எளிதான காரியம். என்னை ஞாபகத்தில் வச்சு எனக்காக ஜெபிப்பது, என் குடும்பத்திற்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபிப்பது உங்களுக்கு லேசான காரியம். எனவே டெய்லி உங்களுடைய ஜெபங்களிலே எங்களை நினைவு கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபங்களினாலும் உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகளினாலும் ஆண்டவருடைய கிருபையினால் நம்முடைய ஜெப கோபுரம் அழகாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. திக்கற்று அலைகிற ஜனங்களுக்கு அது ஒரு அடைக்கல பட்டணமாக நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். உங்கள் நிமித்தம் அவைகள் ஆசீர்வாதமாய் நடக்கிறது என்பதை நான் உள்ளத்தில் அறிந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக. சீக்கிரத்தில் நம்ம அதை முடித்து அந்த புதிய ஜெப கோபுரத்தில் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை மகிமையாய் செய்ய கர்த்தர் அருள் புரிவாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார் எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, உன் குடும்பத்தார் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னுடைய நண்பர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக, உன்னுடைய விரோதிகள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக, உன்னுடைய அக்கம் பக்கத்தாரில் உன்னை இகழ்ந்த யாவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இன்னைக்கு பிறகு ஒரு நாளுக்கு நாள் ஒரு மேன்மையும் உயர்வையும் கர்த்தர் தருவேன் என்று தைரியமாக உனக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். இந்த யோசுவாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய தலைவனாக இருக்கிற மோசையோட ஆண்டவர் இருந்து அவனை மேன்மைப்படுத்தினதை கண்ணால் அவன் பார்த்தான். அந்த மோசையுடைய காலங்களுக்கு பிறகு, அந்த தலைவனுடைய காலங்களுக்கு பிறகு இந்த யோசுவாவிடத்தில் அந்த தலைமைத்துவம் கொடுக்கப்படும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த உத்தரவாதம் என்ன தெரியுமா? நான் மோசையோடு இருந்தது நீ கண்ணால் பார்த்த, அதே மாதிரி நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் உன் கூட இருக்கிறத ஜனங்கள் பார்ப்பார்கள், அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 100ஓட 101 ஆளா, லட்சத்தில் ஒருவனாக அந்த மோசைக்கு பின்னால் நடந்து வந்த ஜனங்களில் ஒருவனாகத்தான் இவன் இருந்தான். ஆனால் அவனுடைய டேர்னல் வரும்பொழுது அவனை ஆண்டவர் தலைமைத்துவத்தை கொடுத்து, தலைமை பொறுப்பை கொடுத்து அந்த ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கான ஒரு ப்ரொமோஷன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். நிறைய பேர் அந்த ஊழியத்தில் இருந்தார்கள். ஆனால் பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, அவன் ஆலய முற்றத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்படின்னு ஆண்டவரோடு கூட நல்ல தொடர்பும் ஐக்கியமும், ஆண்டவரை விட்டு விலகாமல் அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீ மேன்மைப்படணும்னா ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் இருந்தாச்சுன்னா தான், ஆண்டவர் சொன்னா தினமும் மோசையோடு இருந்தது போல நான் அவன் கூட இருப்பேன். ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தால் அவன் பலத்த காரியங்களை செய்வான். அவனுடைய பேரை ஆண்டவரே பெருமைப்படுத்துவார். அவன் எங்கேயும் போய் சொல்லிட்டு அலைய வேண்டியதில்லை, நான் அப்படியாக்க, நான் இப்படியாக்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த குலத்தில் பிறந்தவன், இந்த கோத்திரத்தில் பிறந்தேன், எங்கள் அப்பா அந்த காலத்திலே பெரிய பணக்காரர், எங்கள் அப்பா அந்த காலத்திலே பெரிய நிலக்கிழார், ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆண்டவர் உங்கூட இருந்தாருன்னா நீ மேன்மைப்பட்டுக்கிட்டே இருப்ப, வளர்ந்துக்கிட்டே இருப்ப. உன்னுடைய மேன்மையை யாரும் தடுக்க முடியாது. உன்னுடைய பெயரை ஆண்டவர் தான் பெருமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொன்னார்ல யோசுவா பார்த்து, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு மேன்மையான காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், நாளுக்கு நாள் பின்தங்கி நின்று இருக்கிறேன்னு நினைக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இனி நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை
மேன்மைப்படுத்துவார். யோசுவா கூட இருந்து பயங்கரமான அற்புத அடையாளங்களை செய்தவர், யோர்தானை பிளந்தவர், ஜெரிகோவை இடித்தவர். இன்றைக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேன்மை அடைய முடியாதபடி காணப்படுகிற யோர்தான்களை ஆண்டவர் பிளந்து உனக்கு வழிவிடுவார். ஜெரிகோக்களை இடித்து உனக்கு புதிய கானான் வாழ்க்கை, முன்னேற்றத்தின் வாழ்க்கை, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கையை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கர்த்தர் தருவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் என் வாழ்க்கை பின்தங்கிட்டே போகுதுன்னு நினைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு மேன்மைப்படுத்துகிற நாளாக நீர் அலங்கரித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். யோசுவாவோடு கூட இருந்த ஜனங்களுக்கு முன்பாக, அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்த ஆண்டவர் இவர்களை இழந்த சுற்றுப்புறத்தாரில் இவர்களை இகழ்ந்த அனைவருக்கு முன்பாக, குடும்பத்தார் முன்பாக ஆண்டவர் இவர்கள் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும்படிக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா எரிகோக்கள் இடிந்து விழட்டும், யோர்தான்கள் பிளந்து வழிவிடட்டும். இனி உனக்கு முன்னேற வாழ அணையும் இல்லை தடையும் இல்லை என்ற வார்த்தையின்படி அணைகளையும் தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அதிசயங்களை காணப்படும். மேன்மேலும் என் பிள்ளைகளை பெருகப்படும். என் பிள்ளைகள் குறுகி போகக்கூடாது. என் பிள்ளைகள் குறுகுவதில்லை, மேன்மேலும் முன்னேறி செல்லட்டப்பா. என்னுடைய கடன்களெல்லாம் அடைக்கப்படட்டும். நிறைய பிள்ளைங்க கடனுனால ஆண்டவரே வீட்டுக்குள்ளால முடங்கி கிடக்கிறாங்க. மனுஷர் முகத்தை பார்க்க முடியாமல் இருக்காங்க, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் கடனால் ஊரை விட்டே ஓடிட்டாங்கப்பா. அவர்களை அந்த கடன் கொடுத்த ஜனங்களுக்கு முன்பாக, அவர்களை அற்பமாய் நினைத்த ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி உயர்த்தி அழகு பார்க்கும்படி உம்முடைய ஊழியக்காரனாய் உம்முடைய பாதத்தில் விழுந்து இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக தாழ்மையோடு நான் செபிக்கிறேன். அவருடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இன்னும் கூட கூடையாய் மிச்சம் எடுக்கும்படி அவருடைய கைகளின் தொழிலை, வேலையை, ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என் ஆவியிலே நான் பார்க்கிறேன் நிறைய ஊழியர்கள் கடனில் சிக்கி ஊழியம் செய்ய முடியாமல், ஐயோ நான் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்க ஒரு காரணமாயிட்டனேன்னு சொல்லி சில ஊழியர்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். நான் சரியான நேரத்தில் பணம் கொடுக்கலன்னா ஆண்டவருடைய நாமம் தானே தூஷிக்கப்படும் என்று சிலர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியர்களை ஆண்டவர் தயவு செய்து கை தூக்கி விடுவீராக. ஆண்டவரே, ஒருவேளை கடந்த நாட்களில் ஏதோ ஒரு காரியம் இவருடைய இந்த கடனுக்கு காரணமாக இருந்தால், ஞானமில்லாத திட்டமோ, ஞானமில்லாத தீர்மானமோ, ஞானமில்லாமல் எடுத்த முடிவுகளோ பிள்ளைகளை இப்படி கொண்டு போய் விட்டுருக்காங்க. தயவாய் மன்னித்து இந்த ஊழியர்களை கை தூக்கி விடுங்கப்பா. உடைய ஊழியக்காரனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.